Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தேக்கோபுராபுரத்தில் கோவில் நிலத்தை அபகரித்து பட்டா நிலம் என ஏமாற்றிய திமுக கவுன்சிலரின் கணவர் சிவகண்டன் மீது கோவில் பூசாரி சிவராஜ் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். விடியா திமுக நிர்வாகி சிவகண்டன் கோவில் நிலத்தை பட்டா நிலம் என ஏமாற்றி 26 லட்சத்திற்கு சிவராஜின் மகனிடம் விற்றுள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சிவராஜின் மகன் மன உளைச்சலில் இறந்து போனார். ஏமாற்றிய பணத்தை திரும்ப கேட்டு பலமுறை புகார் அளித்தும் பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதால் மனமுடைந்த கோவில் பூசாரி சிவராஜ் பெட்ரோல் கேனுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். விடிய ஆட்சியில் திமுகவினரின் மோசடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நடுக்கடலில் மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தை கண்டித்து மீனவர்கள் நடத்திய போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கைவிடப்பட்டது. பழவேற்காடு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வெளிமாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் ஏற்பட்ட தகராறில் பழவேற்காடு மீனவர்கள் 2 காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களுடன் மீன்வளத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபடுவதாகவும் வெளிமாவட்ட மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் டிஎஸ்பி முன்னிலையில் மது போதையில் குடிமகன் ஒருவர் என்ன அடிங்க பார்க்கலாம் என கூறி அலப்பறையில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே மது போதையில் அலப்பறையில் ஈடுபட்ட நபரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போது ஆத்திரமடைந்த அந்த குடிமகன் டிஎஸ்பி முன்னிலையில் கடும் அலப்பறையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் அந்த நபர் நந்தனார் காலனியை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்துள்ளது. விடிய ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 4 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பேராசிரியர்கள் உண்ணாநிலை அமைதி வழி அறப்போராட்டம் மேற்கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் துறை, பழங்குடி மக்கள் ஆய்வு மையம் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தணிக்கை தடை காரணமாக ஊதியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியதை அடுத்து நிறுத்தப்பட்டுள்ள ஊதியத்தை வழங்க கோரி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊதியத்தை சரியாக வழங்க விடியா திமுக அரசுக்கு பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் பெங்களூரு நெடுஞ்சாலையில் மாற்று வழிப்பாதையில் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் உருவானது. கனமழையால் வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே பெங்களூர் நெடுஞ்சாலையில் மாற்று வழிப்பாதையில் திடீர் பள்ளம் உருவானது. இதனால் கனரக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடிய ஆட்சியில் சாலையில் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருவது தொடர்கதையாகி உள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கல்லெறி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கோட்டி என்பவர் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். அவர் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோட்டி தப்பியோடிய நிலையில் அவருடன் இருந்த அவரது உறவினர் தரணி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பயணிகளை ஏற்றுவதற்கு மட்டும் நிறுத்தப்படும் அரசு விரைவு பேருந்து பயணிகளை இறக்கிவிட மறுப்பதாக பயணி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரத்திலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தில் ஏறிய பயணி ஒருவர் புவனகிரி போஸ்ட் ஆபீஸ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் நடத்துனர் விரைவு பேருந்துகள் அந்த நிறுத்தத்தில் நிற்காது என கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த அந்த பயணி பேருந்து காலியாக இருக்கும்போது இந்த நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வது மட்டும் ஏன் என கேள்வி எழுப்பினார். இதனால் பேருந்து நடத்துனருக்கும் அந்த பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விடிய அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இல்லைன்னு சொல்ல முடியாது சார். நீங்கள் ஜீவோ வந்தால் கொடுங்க சார். எனக்கு ஜீவோ வந்தால் கொடுங்க சார். நீங்கள் ஜீவோ வந்தால் கொடுங்க. எடுக்கிறேன் கொடுங்க. நீங்கள் பார்த்துக்கிறேன். எடுக்கிறேன் கொடுங்க. நீங்கள் நான் பார்த்துக்கிறேன். ஏன் எடுக்க முடியாது? நீங்கள் ஏன் எடுக்க முடியாது சொல்றீங்க? எல்லாம் வண்டி நிற்குது சார். சார் எல்லாம் வண்டி நிற்காங்க. நிற்கிது சார். நிற்கலாம் கிடையாது சார். ஏன் நிற்கான்னு சொல்லுங்க சார். ரீசன் சொல்லுங்க சார்.
நீங்க எந்த டிப்போ சொல்லுங்க போல, சேலம் டிப்போ எந்த டிப்போ, சேலம் டிப்போ சொல்லுங்க போல. நீங்க ஏன் நிக்க சொல்லுங்க. திருப்பத்தூரில் பெய்த கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புதுப்பேட்டை ரோடு திருப்பத்தூர் நகருக்குட்பட்ட ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கி நின்றதால் அந்த வழியாக செல்லக்கூடிய பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு பள்ளியில் சாதிய தீண்டாமை நிலவுவதாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். திருவாடானை அருகே முகில்தகம் கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றும் சத்துணவு பணியாளர் பட்டியலின மாணவர்களை சாப்பாட்டில் விஷம் வைத்து கொன்று விடுவதாக சாதிய வன்மத்துடன் மிரட்டியுள்ளார். இதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பயந்து ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரில் விடிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சார்பாக இருப்பதாக புகார் கூறும் பெற்றோர், இதுதான் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.